தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவளை ஆசீர்வதித்து அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை. மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: கிறிஸ்துமஸ் உண்மையிலேயே ஆண்டின் ஒரு அழகான காலமாகும். அலங்காரங்கள், மரங்கள் அல்லது பிரகாசமான விளக்குகள் காரணமாக மட்டுமல்ல, அது கொண்டாடும் ஆன்மீக மர்மங்களால் அது ஆழ்ந்த அழகு நிறைந்த காலமாகும். துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆன்மீக உண்மைகளை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். கிறிஸ்துமஸின் முழு அர்த்தத்தையும் இழக்கிறோம். இந்த ஆன்மீக பிரமிப்பை மீட்டெடுப்பதற்கான ஒரு வழி புனிதர்களின் படைப்புகளை படிப்பது. குறிப்பாக திருச்சபை தந்தையர்கள் கிறிஸ்மஸ் குறித்த அவர்களின் பிரதிபலிப்புகளை படிப்பதாகும். இது ஆன்மீக மறுசீரமைப்புக்கு உதவுகிறது மற்றும் 2050 ஆண்டுகால பெத்லகேமில் உள்ள ஒரு எளிய குகையில் நடந்த அழகான நிகழ்வை பற்றி தியானிக்க போதுமான விஷயங்களை நமக்கு வழங்குகிறது. நம் அன்பான மீட்பர் இன்று பிறந்தார். நாம் மகிழ்ச்சி அடைவோம். ஏனென்றால் மரண பயத்தை அழித்து வாக்குறுதியளிக்கப்பட்ட நித்தியத்தின் மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வரும் வாழ்க்கையின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். இந்த மகிழ்ச்சியில் யாரும் பங்கேற்காமல் தடுக்கப்படுவதில்லை. அனைவருக்கும் பொதுவான அளவிலான மகிழ்ச்சி இந்த உடல் ஏற்பிலே அடங்கியிருக்கிறது. ஏனென்றால் பாவத்தையும் மரணத்தையும் அழிப்பவர் யாரையும் விடுவதில்லை. அதேபோல் அவர் நம் அனைவரையும் விடுவிக்க வருகிறார். தெய்வீக ஆலோசனையின் புரிந்து கொள்ள முடியாத ஆழம் தீர்மானித்த காலத்தின் முழுமையில் கடவுளின் மகன் மனிதனின் இயல்பை தம்மீது எடுத்துக்கொண்டார். இதன் மூலம் அதை அதன் ஆசிரியருடன் சமரசம் செய்ய வேண்டும். மரணத்தை கண்டுபிடித்த பிசாசு தான் வென்ற அந்த இயல்பு மூலம் வெல்லப்பட வேண்டும் என்பதற்காக மானுட அவதாரம் எடுத்த இயேசுவினுடைய உயிருள்ள உடனிருப்பை இந்த நாளிலே கொண்டாடி மகிழ்கிறோம். புனித லியோ 1 இவருடைய மறையுரையிலிருந்து இது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபிப்போமாக. உலகின் ஒளியான எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். ஒளியானது பிரகாசித்து எல்லோருக்கும் இன்பத்தை கொடுப்பதைப் போல நீர் எங்கள் வாழ்க்கையிலே ஒளிர்ந்து மகிழ்ச்சியை தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இருள் இருக்கும் இடத்தில் பயமும் கலக்கமும் நம்பிக்கையற்ற தன்மைகளும் காணப்படும். எதிர்கால பயமும், பிறரை பற்றிய அச்சமும், எதிர்கால குறித்த பயமும், கடந்த கால வாழ்க்கையின் குற்ற உணர்வுகளும், நாங்கள் சந்திக்கும் போராட்டங்களினால் நம்பிக்கை இழப்பும், நோய்களும், சாபங்களும், சாத்தானின் சூழ்ச்சிகளும் இவற்றினால் இருளாக்கப்படும் எம் வாழ்வில் ஒளியாக பிரகாசித்து இவற்றையெல்லாம் நீக்கி நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நேசராக, எம் நம்பிக்கையாக, எம் வலிமையாக, எம் கோட்டையாக, எம் மகிழ்ச்சியாக, எம் எதிர்காலமாக, என் பரிகாரியாக, இருளை எரித்து ஒளி கொடுக்கும் உம்மோடு இணைந்து பிரகாசிக்கும் அருளை எங்களுக்கு தாரும்.
வெளிச்சம் இருக்கிற இடத்திலே தைரியம் இருக்கும். வெளிச்சம் இருக்கிற இடத்திலே எதிர்நோக்கி இருக்கும். வெளிச்சங்கள் இருளை அழித்துவிடும். வெளிச்சத்திற்கு முன்பாக இருளான காரியங்கள் நிற்க முடியாது. வெளிச்சம் ஒரு நெருப்பு சகலத்தையும் எரித்து தனக்குள் சாம்பலாக மாற்றிக்கொள்வதைப் போல எங்கள் வாழ்க்கையிலும் தொடர்ந்து சாத்தானால் கொடுக்கப்படுகிற அனைத்து வகையான குப்பைகளையும் இயேசுவே உமது வெளிச்சத்தினால் நாங்கள் சகலத்தையும் எரித்து எங்கள் உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் எங்களுடைய எதிர்கால வாழ்வையும் நம்பிக்கையோடு நாங்கள் சந்திப்பதற்கு எங்களுக்கு வாழ்வின் சத்தியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, உமது வார்த்தையை பிடித்து கொண்டு நாங்கள் முன்னோக்கி செல்ல எங்களுக்கு அருள் தாரும். இன்று நாங்கள் செல்லக்கூடிய பயணங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நாங்கள் சந்திக்கிற மனிதர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பிள்ளைகள் யார் யார் எந்தெந்த இடத்திற்கு செல்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் உம்முடைய காவல் தூதர்கள் அவளை சூழ்ந்து நின்று பாதுகாப்பார்களாக. எந்த உலகத்தின் தீமைகளும் எங்கள் உள்ளத்தில் இருக்கிற நம்பிக்கை கெடுக்காதபடி, எங்கள் உடலில் இருக்கிற பரிசுத்தத்தை கெடுக்காதபடி நீரே எங்களை ஆளுகை செய்து பாதுகாப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உமது அன்பை விட்டு விலகாமல், உமது வெளிச்சத்தை விட்டு இருளுக்குள் சென்று விடாமல் நீரே எங்களை தொடர்ந்து வந்து பாதுகாத்து வழிநடத்துவீராக. கோலியாத்தை வெல்ல தாவீது எழுப்பப்பட்டதைப் போல இன்று எங்கள் வாழ்க்கையிலே எழும்பிக் கொண்டிருக்கின்ற கோலியாத்துகளை எதிர்த்து நிற்கக்கூடிய தாவீதின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே உமது நாமத்தில் வெற்றியடைய எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தமே ஜெயம். மாரநாத்தா, ஆண்டவரே வாரும்.